தேர்தலின் போது பறிமுதல் செய்யப்படும் பணம் சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்டத்தின் பட்டியலிடப்பட்ட குற்றத்தில் வராது என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை பதிலளித்திருக்கிறது. இது பற்றிய கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் சுரேஷ் விவரிக்க கேட்போம். இந்த வழக்கின் பின்னணி என்ன சுரேஷ், விவரிங்க. வணக்கம். தமிழகத்தில் நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலின் போது திருநெல்வேலி தொகுதி பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளர் நயினார் நாகேந்திரனின் உதவியாளர்களிடமிருந்து 3,99,00,000 ரூபாயும், திருநெல்வேலி மாவட்ட திமுக செயலாளர் அலுவலகத்திலிருந்து 28,51,000 ரூபாயும் பறிமுதல் செய்யப்பட்டது. இந்த பண பறிமுதல் தொடர்பாக அமலாக்கத்துறை விசாரணை நடத்த உத்தரவிட வேண்டும் என்ற கோரிக்கையுடன் அந்த தொகுதியின் சுயேட்சை வேட்பாளர் ராகவன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் வாக்காளர்களுக்கு விநியோகிக்க பணம் கொண்டு சென்றது என்பது சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் குற்றம் என்று தெரிவித்திருந்தார். இந்த மனு நீதிபதிகள் MS ரமேஷ் மற்றும் சுந்தர்மோகன் அடங்கிய அமர்வில் இன்றைக்கு விசாரணைக்கு வந்தது. அப்போது அமலாக்கத்துறை தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் இந்த பணம் பறிமுதல் தொடர்பாக பதிவு செய்யப்பட்ட வழக்கு என்பது சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தில் பட்டியலிடப்பட்டுள்ள குற்றமாக கருத முடியாது எனவும், இருப்பினும் இது சம்பந்தமாக அமலாக்கத்துறையின் விளக்கத்தை பெற்று தெரிவிப்பதாக அவர் தெரிவித்தார். இதையடுத்து இந்த மனுவுக்கு ஏப்ரல் 24ஆம் தேதிக்குள் விரிவான விளக்கத்தை அளிக்கும்படி அமலாக்கத்துறைக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் விசாரணையை அன்றைய தினத்துக்கு தள்ளி வைத்திருக்கிறார்கள். தகவல்களுக்கு நன்றி சுரேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.